ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாற்று களை அரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் லைக் போடுவீங்கன்னு பார்க்குறேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நாற்றுல வந்து நிறைய தண்ணி விட்டுக்கணும் ஃபுல்லாக. அப்போ தான் வந்து களை அரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி நல்லா மேலே நிற்கணும். இப்போ வந்து களை எப்போ அரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் நாள், நடவு நட்டு 27ஆம் நாள் தான் வந்து நாங்கள் நாற்று அரிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி அரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நாற்றுக்கு அடியில் வந்து பிசைஞ்சு விடணும், நல்லா உலையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒவ்வொரு இடமும் நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் அப்போ தான் வந்து இது வந்து சல்லி வேர் தானே, அதனால் அப்போ களை அரிக்கிறதுக்கு நல்லா உயரமாக வரும் வைக்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா அந்த ஃபுல் டே இன்றைக்கி வந்து இந்த உலையில் தான் நின்று நாங்கள் வந்து கஷ்டப்படணும். இந்த கஷ்டப்பட்டு உழைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மண்ணை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையும் ஈரத்தில் நின்னால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கிட்டே ஃபுல்லாக அந்த உலையிலே காலை எடுத்து 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 வச்சுக்கிட்டே வரணும். வச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இங்கே பாருங்கள் பில்லு அப்புறம் அந்த மாதிரி இருந்தால் களை அரிக்கும்போது பில்லுலாம் இருந்தால் பில்லு அரித்து கொண்டு வரப்பில் தான் போட்டுட்டு வரணும். இடையிலே போட்டோன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பில்லு திரும்பவும் குறுக்க ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப கஷ்டம் விவசாயம்லாம் வந்து. பாருங்கள் எவ்வளோ இந்த உலையில் ஃபுல் டே நிற்கணுன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி பில்லுலாம் இருந்ததுன்னா எடுத்துக்கொண்டு இந்த வரப்பில் தான் நடந்து கொண்டு போட்டுட்டு வரணும். இங்கே வயல்லாம் எப்படி நல்லா இருக்கா, அழகாக இருக்குது, பார்க்க எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை 3 நாள் அரித்தோம். 2 நாள் வந்துச்சு எங்கள் கொள்ளையை அரிக்கிறதுக்கு. ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா சம்பளம் அரிச்சு இதே மாதிரி கொண்டாந்து இங்கே பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்து 900 ரூபா கொடுத்தோம். அடுத்த நாள் அரிச்சு கொண்டாந்து இந்த உலையிலேருந்து எடுத்து கொண்டாந்து இதில் போடணும். இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து களை அரிக்கிறது. இப்படி தான் வந்து அரிக்கணும். இன்றைக்கி ஒரு 3 நாள் அரித்தோம். களை பாதி பில்லு அப்பயும் கடந்துச்சு. நாளைக்கு அரிக்கலான்னு சொல்லிவிட்டு மீதி வந்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் அரித்து கொண்டாந்து இந்த வரப்பில் தான் போடணும். கொல்லையில் இடையில போடக்கூடாது. இடையில போட்டோம்னா வந்து மறுபடியும் அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் வரப்பில் தான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள் தண்ணிலாம் வந்து கடக்கிறது எப்படி பாசாண்டி போச்சுன்னு பாருங்கள். எங்கள் கொல்லை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வீடியோவில். இங்கே பாருங்கள் தண்ணி நிற்கிறது இந்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கொல்லை வீடியோவில் சொல்லுங்கள். அரிச்சு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மீதி வந்து நாளைக்கு அரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் காலெலாம் ஒலை. இந்த உலையில் தான் பொழுதுரிக்கும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. காலை இருந்தாலும் ஒரு லைக், எதுக்காக ஒரு லைக் போடுவீங்க, ஒரு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பண்ணுது. ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் கொல்லை எப்படி, எங்கள் இயற்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மணி 6 ஆயிடுச்சு. களை அரிச்சிட்டு போவேன். சரி மீதி கலையை நாளைக்கு வந்து அரிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்.